அடுத்த கட்டமா வந்து தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியலின் பிரயோகங்கள் 1.4 என்ற பாட்டை நாங்கள் இப்போ பார்க்கோம். அது என்ன பிரயோகங்கள் என்று சொல்ல வர்றது, அதாவது அதோட யூசேஜ், அது எங்கெங்க எல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்ட்டு தான் இங்க குறிக்கிய. அதாவது தகவல் ஐசிடி பாருங்க, இது உங்களோட புக்ல வந்து ஒரு மெத்தட் தான். அதாவது கைத்தொழில் துறையில பயன்படுத்தப்பட்டு கொண்டு கைத்தொழில் துறை சரிதானே. அதே மாதிரி வியாபாரங்கள்ல மனிதன் ஒவ்வொரு வேலைகளுக்கான அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றான். அதே மாதிரி பிஓஎஸ் சிஸ்டம், அதே மாதிரி அவன் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட் பண்றதுக்கு அப்படி என்று பல விஷயங்களுக்கு வியாபாரத்தில் யூஸ் பண்ணி கொண்டீங்க. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்குக்கும் மனிதன் இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியலை யூஸ் பண்றான். அதாவது கேம்ஸ் விளையாடுறான், அதே மாதிரி ஃபிலிம்ஸ் பார்க்குறது, பாட்டு கேட்குற அப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த என்டர்டைன்மெண்ட் அண்ட் விஷயத்துக்குள்ள வருது. அதே மாதிரி போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு போக்குவரத்து துறையில நிறைய விடயங்கள் பார்க்கலாம். அதாவது ஃப்ளைட் எடுத்துக்கொண்ட உதாரணமா, இந்த ஃப்ளைட்டை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறேன். அதாவது ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறதா இருக்கலாம், அதாவது அப்படியான அதை முழுமையாக அது வந்து இப்போ அதோட கட்டுப்பாட்டை வந்து இங்கே ஒரு இடத்துல ஒரு பிளேஸ் குறித்த பிளேஸ் ஒன்றில் இருந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து மேலில் பறக்கிற விமானத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க? கம்ப்யூட்டர்ஸ் மூலம் தானே. ஸோ அது வந்து ஒரு ஐசிடியோட பிரயோகம் எங்களுக்கு செல்லும். அதே மாதிரி இப்போ வாகனங்கள் எங்களுக்கு பார்க்கணும். வாகனங்களில் இந்த ரிவர்ஸ் எடுக்கோல நாங்கள் பார்க்குறோம். டிவி, அதாவது அந்த கேமராவில் நாங்கள் பார்க்குறோம் தானே பின்னுக்கு என்ன நடக்குது. அது ஒரு ஐசிடியோட பிரயோகம் என்று சொல்லலாம் எங்களுக்கு. அப்படி என்று நிறைய, அதாவது இந்த டிஜிட்டல் மீட்டர்ஸ் வந்துக்கு, அதே மாதிரி இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் வாகனங்களை வந்து இதெல்லாம் போக்குவரத்தோட அது மாதிரி எக்கச்சக்கமாக அதே இவை தான் இந்த போக்குவரத்தில் ஐசிடியோட பிரயோகம்னு சொல்லலாம். அதே மாதிரி விவசாயத்துறையில பல விடயங்கள் எங்களுக்கு எங்கள் நாட்டில் இல்லாட்டியும் வெளிநாட்டுகளில் எங்களுக்கு நிறைய சோசியல் மீடியாஸோட பார்க்கலாம். பல விடயங்கள் நடந்து கொண்டு பல முன்னேற்றங்கள், அதாவது ஒரு மரத்தை நாட்டுவதாய்க்கலாம், அது நாட்டுக்கான குழியை தோண்டுவதாய்க்கலாம், நாட்டு முறைமைகளை அழைக்கலாம், அந்த மண்ணிட நிலைமையை அறிஞ்சு கொள்றதாய்க்கலாம் என அனைத்து விஷயங்கள்லையும் ஐசிடி பயன்படுத்தப்பட்டு கொண்டே. அதே மாதிரி சுகாதாரத்துறை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, சுகாதாரத்துறையில பல விடயங்கள், அதாவது இந்த டெலிமெடிசின் என்ற விஷயம், அதாவது ஏற்கனவே சொல்லி இப்போ தெரியா டெலிமெடிசின், அதாவது வெளியில இருக்கிற ஒரு டாக்டர் இங்கே லோக்கல்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ஆன்லைன் ஊடாக இணைஞ்சி சரிதானே, அந்த வீடியோ கேமராஸ் மூலம் இணைஞ்சி எங்களோட லோக்கல்ல இருக்கிற டாக்டர்ஸ் மாற வச்சு அவரோட அட்வைஸ் கீழிருந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்கிற அது மாதிரியான விஷயங்கள். அதாவது இங்கே லோக்கல் ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க, அதே மாதிரி அவருக்கான ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கான டாக்டர் இல்லை. ஸோ ஃபாரின்ல இருக்கிற ஒரு டாக்டரை கண்டெக்ட் பண்ணி அவரோட அட்வைஸுக்கு இல்லை எங்களோட இந்த லோக்கல் இருக்கிற டாக்டர்ஸ் மாறு என்ன செய்வாங்கண்டா, அந்த ஃபாரின் டாக்டர் அட்வைஸுக்கு இல்லை குறித்த பேஷண்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட்டை செய்கிறேன். இது நாங்கள் டெலிமெடிசின் சொல்கிறோம். அது மாதிரி இன்னும் பல இதுக்கு இந்த கேமரா அனுப்பி செக் பண்ணுறது அப்படியான நிலை விஷயங்கள் இந்த ஐசிடி துறையில் இந்த சுகாதாரத்துறையில் ஐசிடியோட பிரயோகமாக இருக்கிறோம். நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு டீப்பாக இன்னும் உங்களோட புக்குக்கு போயிட்டு புக்லிக்கு நோட்ஸ் மூலமாக இன்னும் டீப்பாக பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து கல்வித்துறையில் எங்களுக்கு நிறைய பார்க்கலாம். ப்ரெசன்டேஷன் போட்டு படித்து தரதா வைக்கலாம், இது மாதிரி மைண்ட் மேப்ஸ் யூஸ் பண்ணி படித்து தர வைக்கலாம். இதெல்லாம் ஐசிடியோட வைஃபாகுங்க. அதாவது மொடியூல்ஸ் அனுப்புவாங்க, அதை அசைன்மெண்ட்ஸை வந்து ஆன்லைனில் போடுற அப்படின்ட்டு பல விஷயங்கள். அடுத்தது வந்து மின் அரசாங்கம் எங்களை பார்க்கணும். G2C, அதாவது கவர்மெண்டால் கன்சியூமருக்கு வழங்கப்படுறது, அதாவது அரசாங்கத்திட்டேருந்து ஒவ்வொரு துறைகளுக்கும் வழங்கப்படுக
ஐசிடியுடன் தொடர்பான விடயங்கள் சரிதானே. அதாவது கவர்மெண்ட் தான் மின்வரசம் அதே நேரம் நாங்கள் டீப்பாக பார்க்கிறோம். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் வந்து விவசாயத்துறையை கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு வருவோம். பார்ப்போம்டா விவசாயத்துறையை பற்றி டீப்பாக பார்க்கலாம். வானிலை அளவீட்டு பொறிகள் பயன்படுத்தப்படுக, அதாவது காற்று திசை காற்று வேகமானி, அதாவது அடுத்த விஷயம் வந்து மழை வீழ்ச்சியை அளவீடுறதுக்கான பொறிகள் வந்து இப்போ இலக்கம் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டு விவசாயிகளுக்கு இலகுபடுத்தப்பட்டு அதுகளை இலகுவாக கணிப்பிட்டு அவங்களோட எதிர்கால தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு இலகுவாக அமைச்சு கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் வந்து ஐசிடியிட வந்து மிகவும் முக்கியமான ஒரு பங்காகும். அதே மாதிரி தன்னியக்க வண்டு கட்டுப்பாட்டு பொறி, வண்டுகளை வந்து இலகுவாக கட்டுப்படுத்திக் கொள்வதற்கான பொறிகள் கண்டுபிடிக்கப்பட்டீங்க. நிலத்தின் நிலைமையை அளவிடும் பொறி, அதாவது குறித்த நிலம் வந்து பயன்பாட்டுக்கு உகந்ததா, இதில் நாட்டினா நல்ல விளைச்சல் கிடைக்குமா, அதோட ஈரழிப்பு என்ன, இதில் நாட்டினா நல்ல செழிப்பான விளைச்சல் கிடைக்குமா, அப்படியான விஷயங்களை வந்து இலகுவாக வந்து குறித்த அதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த டிவைஸஸை பயன்படுத்துவதன் மூலமாக விவசாயிகளுக்கு வந்து அவசரமாகவும் இலகுவாகவும் துல்லியமானதாகவும் தெரிஞ்சு கொள்ள முடியுமாயிருக்கும். இதெல்லாம் வந்து தொழில்நுட்ப முன்னேற்றத்தால் வந்து, அதாவது தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றத்தால் வந்த விளைவுகள். அதே மாதிரி ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம், அதாவது சொட்டு நீர் வளங்கள். இங்கே வந்து குறித்த நான் நாட்டிக்கிற அந்த இடத்துல எந்த டைமுக்கு தண்ணி வேணுமோ, எந்தளவு தண்ணி வேணும், அதாவது நிலத்திட அதோட நிலைமையை உணர்ந்து அதாக வந்து நிலத்துக்கு தேவையான தண்ணியை வழங்கி கொண்டிருக்கும். குறித்த போதுமான அளவு வந்த பிறகு அதை கட்டுப்படுத்தி தண்ணி வழங்குது நிப்பட்டும், மறுக்க தேவைப்படும் போது அது வழங்கும். அப்படியான ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து இப்போ பயன்படுத்தப்பட்டு கொண்டு, எங்களோட நாட்டில் இப்போ பயன்பட்டு கொண்டு இல்லாட்டியும் வெளிநாட்டுகளில் இது பயன்படுத்தப்பட்டு கொண்டு தான் எங்கள் நாட்டுகள்லேயும் சில இடங்களில் இதுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதே மாதிரி தண்ணியக்க களையகற்றும் பொறி, குறித்த தோட்டம் ஒன்றில் நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையில்லாத களைகள் இருக்கும், விவசாயிகள் அதை அகற்றுவதற்காக சிரமப்பட வேண்டும். ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஐசிடி தொழில்நுட்ப முன்னேற்றத்தால் வந்து இந்த களைகளை வந்து ரோபோ தொழில்நுட்பமோ ஏதோ களையகற்றும் ஒரு பொறி மூலம் அதாக தன்னியக்கமாக ஆற்றக்கூடிய தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டு, அதே மாதிரி ரோபோ தொழில்நுட்பவியலின் மூலம் செடிகளை நட்டுவதற்கு வந்து இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஜப்பான் போன்ற நாடுகளை பார்க்கலாம். வீடியோக்களில் நாங்கள் பார்க்குறோம், யூடியூப்கள் எல்லாம் மீக்கும் தானே இப்படி. அதாவது அந்த இயந்திரமே போகும், அதாக குழியை தோண்டி மரத்தை நட்டிட்டு அப்படியான வேலைகளை இந்த ரோபோக்கள் செய்கிற. அதே மாதிரி அறுவடை செய்த குறித்த ரோபோங்களை பார்க்கலாம். அந்த ரோபோ வந்து மரத்துக்கிட்ட போய்த்து அதில் இருக்கிற முதிர்ந்த பழத்தையோ அறுவடை பொருளை வந்து தெரிவு செஞ்சு அதை பறித்து கொண்டு வர அப்படியான அறுவடை செய்கிற சிஸ்டங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டீங்க. அதாவது அடுத்த விஷயம் வந்து பச்சை இல்லம் க்ரீன் ஹவுஸை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து விவசாயிகள் வந்து அவங்களோட பயிர்களை வந்து இயற்கை அனர்த்தங்கள், அதாவது கடும் வெயில், மழை, வெப்பநிலை, குளிர், பூச்சிகள், கொள்ளை நோய் போன்ற விஷயங்களில் இருந்து பாதுகாத்து ஒரு நல்ல ப்ராடக்டை, சரிதானே, தரமான ப்ராடக்டை வந்து மக்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி இந்த பச்சை இல்லம் அந்த தொழில்நுட்பம் வந்து அவங்களோட அப்படியான அந்த உயர்ந்த பொருட்களை சந்தைக்கு வழங்குவதை சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கு. விலங்கு வேளாண்மை, விவசாயத்திலே தான் விலங்கு வேளாண்மையும் வருது. விலங்கு வேளாண்மையில் எப்படி இதில் பயன்பாடுன்னு பார்த்தோம்னு சொன்னால், ரைட், RFID தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. அதாவது மாடுகளில் காதலிங்களை பார்க்கலாம், ஒரு டெக் மாதிரி அடிச்சிக்கும். அதாவது இந்த RFID டிவைஸ் இது மூலமாக என்னென்னா அந்த மாடோ அந்த குறித்த விலங்கு எந்த பிரதேசத்தில் ஈக்கிற அப்படின்றத அதோட உரிமையாளருக்கு இலகுவாக அடையாளம் கொண்டு கொள்ள முடியுமாய்க்கும். அடுத்து வந்து நிலைமை கட்டுப்பாட்டு இயந்திரத்தை வந்து அதாவது அந்த தொழில்நுட்பத்தை பார்த்தோம்னா, ஒரு விலங்கிட வந்து சுகாதார நிலைமை எப்படி, சரிதானே, பசுவை பொறுத்த வரைக்கும் பசுவோட அந்த மெஷினை வைத்து பாலை கறக்கிற அப்படியான வேலைகள் எல்லாம் இந்த இயந்திரங்கள் செய்யும். அடுத்து வந்து பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. பாதுகாப்பு எப்படி என்று பார்த்தோம்னா,
எங்களுக்கு ஒவ்வொரு விவசாய நிலத்துக்கும் விவசாய பண்ணைக்கும் மனிதனை வந்து பார்த்து கொள்றதுக்கு போடணும் அப்படின்ற ஒரு தேவை இந்த காலத்தில் இல்லை. சரிதானே? சிசிடிவி தொழில்நுட்பமே க்ளோஸ் சர்க்கிட் டிவியா? சிசிடிவியோட டெஃபினிஷன் க்ளோஸ் சர்க்கிட் டெலிவிஷன். இதுகளை பயன்படுத்தி இதுகளை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதோட வந்து ஒரே பார்வையில் எல்லாத்தையும் ஒருத்தரால் கண்காணிக்க முடியுமாக, இலகுவாக கண்காணிக்க முடியுமாக இருக்கிற. இதால் வந்து அவங்களோட கொஸ்ட் குறையும். அப்படியே நிறைய விஷயங்கள் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். விவசாய பண்ணை முகாமை, ரைட், விவசாய பண்ணை முகாமை எடுத்து பார்த்தோம் மனுஷன்னா, விவசாயிகள் வந்து அவங்களோட பண்ணையிலிருந்து என்ன சாமான் வந்து பெயிட்டி, எவ்வளோ இன்கம், அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத கணிப்பிடுவதற்கான முறைமைகள் கண்டுபிடிக்கப்பட்டு இதன் மூலம் அவங்களோட வேலைகள் இலகுபடுத்தப்பட்டு கொண்டு ஈகி. ரைட் தானே? அடுத்த மீன்பிடி கைத்தொழில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், மீனவர்கள் வந்து மீன் எங்கே ஈக்கி, எந்த கடலில் எந்த பகுதியில் எவ்வளோ ஆழத்தில் ஈக்கிறன்றதை அடையாளம் காண்றதுக்கு இப்போ ரேடார்ஸ், அதாவது அந்த உணரிகள் சென்சஸ் மூலமாக அவங்க அதை உணர்ந்து அந்த இடத்துக்கு பெய்த்து அதிக மீன்களை பிடிக்கிறதுக்கு அவங்களோட இலாஃபத்தினை உச்சப்படுத்தி கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சி. இதெல்லாம் நாங்கள் எங்களோட விவசாயத்துறையில் என்ன பயன்பாடு, அதாவது விவசாயத்துறையில் டெக்னாலஜியோட பிரயோகம் என்னான்றதை நாங்கள் பார்த்தோம். ரைட், அடுத்து வந்து நாங்கள் மின் அரசாங்கத்தை பற்றி பார்த்துட்டு வருவோம். எங்களுக்கு இடையில மற்றதுகள் உடுப்பட்டிக்கிற நாங்கள் விவசாயத்துக்கு நேரடியாக போனோம். ஓகே, பிரச்சனை இல்லை, நாங்கள் மற்றதையும் அப்படி பார்த்துட்டு வருவோம். மின் அரசாங்கம், ரைட், மின் அரசாங்கம் என்னண்டா ஒரு அரசாங்கம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி தனது நாட்டின் பிரசைகளுடனும் கம்பெனிகள், சரிதானே, அதாவது பிரசைகளுடனும் கம்பெனிகள், அரசாங்க அமையங்கள், அரசாங்க சார்பட்ட அமையங்கள், வேறு அரசாங்கங்கள், சரிதானே, ஆகியவற்றுடன் தொடர்புடைமைகளை பேணலை மின் அரசாங்கம் என கொள்ளலாம். ரைட், அதாவது ஒரு கவர்மெண்ட், சரியா, இந்த கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களோட ஐசிடியை பயன்படுத்தி, அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பயன்படுத்தி பிரஜைகளோட, அவங்க நாட்டில் வாழ்கிறவங்களெல்லாம், அதாவது அந்த நாட்டு பிரஜைகளோட கம்பெனிகளுக்கும் தானே, அந்த நாட்டில் அந்த கம்பெனிகளோட அரசாங்க அமையங்களீக்கும், அரசாங்கத்திட்ட நிறுவனங்களீக்கும் தானே, இன்னும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஈக்கலாம், அதே மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஈக்கலாம், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஈக்குதானே, அதுகளோட அதே மாதிரி அரசாங்க சார்பட்ட அமையங்கள், நான் கவர்மெண்ட் அசோசியேஷன் என்ற அப்படியான விடயங்கள், அதே மாதிரி வேறு அரசாங்கங்கள் என்ன சொல்ல வர, வெளிநாடுகளோட தொடர்புகளை ஐசிடியை பயன்படுத்தி மேற்கொள்கிறாங்க, சரிதானே, இதுகளை தான் மின் அரசாங்கம் என்று சொல்கிறோம். சரியே? இத்தொடர்புடைமைகளுக்காக இலங்கை அரசாங்கத்தின் வலைப்பக்கம், அரசாங்க தகவல் நிலையம், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் நிலையம், அதாவது ஐசிடிஏ என்று சொல்லக்கூடிய தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் நிலையம் போன்ற அரசாங்கத்துடன் தொடர்புபட்ட சில வலைத்தளங்கள் இருக்கும். அதேவேளை இதன் மூலம் அரசாங்கத்துடன் தொடர்பட்டு செயற்படும் போது அரசாங்க தகவல்களை பெறும் போதும் உள்ள இடர்பாடுகளை தவிர்த்து கொள்ளலாம். ரைட், இந்த மின் அரசாங்கத்திட சேவிசஸை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமெண்டா அவங்க தந்திக்கிறாங்க சில வலைப்பக்கங்கள், சரிதானே, இலங்கை அரசாங்கத்தின் வலைப்பக்கம், அதே மாதிரி அரசாங்க தகவல் நிலையம், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் நிலையம், ஐசிடிஏ, இப்படியான வெப்சைட்ஸ் ஊடாக எங்களுக்கு எங்கள் அரசாங்கத்திலேருந்து நாங்கள் பெற வேண்டிய சர்வீசஸ் வந்து இடர்கள் இல்லாமல் இலகுவாக பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறேன். அப்படி தானே ஆன்லைனில் எடுக்க போகல எங்களுக்கு பார்க்கலும் இந்த லைனில் நின்று இந்த போலினில் நிற்கிற வரிசை முறை அந்த விடயங்கள்லாம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் இன்டர்நெட் மூலமாக இணைஞ்சி ஒரு டிவைஸால் இன்டர்நெட் மூலமாக இணைஞ்சி எங்களுக்கு இலகுவாக எங்களோட வீட்டில் இருந்தே அந்த சர்வீஸை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும். சரிதானே? ரைட், மின் அரசாங்கத்தோட பயன்கள் மாதிரி எங்களுக்கு 4 விஷயங்கள் ஈகிற அது டீட்டெயிலில் நாங்கள் பார்த்துட்டே போவோம். ஃபஸ்ட் வந்து G2C, அதாவது கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ், அதாவது அரசாங்கத்துக்கும் பிரஜைகளுக்கும், சரிதானே, இடையிலான தொடர்பாடல். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அரசாங்கமும் அவங்களோட பிரஜைகளும்
ஐசிடியூடாக தொடர்படுறாங்க, அவங்களோட பயன்களை பிரஜைகள் சேவைகளை பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து அரசாங்க நிர்வாகப்பட்டியல். அரசாங்க நிர்வாகப்பட்டியல் எங்களுக்கு கவர்மெண்ட் இந்த வெப்சைட்ஸ் ஊடாக பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். அதே மாதிரி அரசாங்க நிர்வாகங்கள், சிட்டை கொடுப்பனவு சேவை, இடைச்சேற்பாட்டு சேவை, வாகன உத்தரவு சீட்டுகளை புதுப்பித்தல். வாகன உத்தரவு சீட்டுன்ற லைசன்ஸ் ரினியூ பண்ணுற வேலை செய்கிறோம். அதே மாதிரி அரசாங்க தகவல் நிலைய சேவைகள், அரசியல் அமைப்பு, சட்ட தொகுதிகள், அதே மாதிரி இலங்கை படங்கள், இப்படியான எல்லாம் எங்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ளலும். அதாவது ஒரு வலைப்பக்கத்தினூடாக ஏற்கனவே குறிப்பிட்டப்பட்ட அது மாதிரியான வலைப்பக்கங்களூடாக எங்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாகும். இது வந்து ஒரு அரசாங்கத்திட்டேருந்து அதோட பிரஜைகளுக்கு வழங்கப்படுற ஐசிடியுடான சேவைகள். அதே மாதிரி அடுத்த விஷயம் எங்களை பார்க்கலும் வேறு அரசாங்கங்களுக்கு, அதாவது G2G, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கத்திலேருந்து இன்னும் ஒரு அரசாங்கத்துக்கு, தானிகர் அலுவலகங்களும் விசா வசதிகள் பற்றிய விவரங்கள், வெளிநாட்டில் ஈராக்களுக்கான வெளிநாட்டிலேருந்து வாராக்களுக்கான பயன்பாடாக அவங்களுக்கான ஒரு சேவிஸாக இலகுவாக அணுகக்கூடிய மாதிரி தான் இந்த விஷயம். அடுத்தது வந்து உல்லாச பயணிகளுக்கான உதவி, உல்லாச பயணிகளோட டூரிஸ்ட்ஸ். அடுத்தது வந்து அரசாங்க சட்டங்கள். வெளிநாட்டிலேருந்து வார ஒருத்தருக்கு பெரும்பாலும் எங்களுடைய நாட்டிட சரிதானே, எங்களோட நாட்டிட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னான்னு தெரியாமல் தான் நிற்கும். அப்போ அப்படியானவங்களுக்கு இலகுவாக எங்கள் நாட்டோட ரூல்ஸ்னா எங்கள் நாட்டுடைய சட்டங்கள் என்னான்றதை இலகுவாக இந்த வலைப்பக்கங்களூடாக தெரிஞ்சு கொள்ள முடியுமாக்கும். அதே மாதிரி இலங்கை சுங்க விவரங்கள், இலங்கையின் அழகான இடங்கள், அதே மாதிரி இலங்கை படம், இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்திட்டேருந்து இன்னொரு அரசாங்கத்துக்கு கிடைக்கிற சேவைகள். அதே மாதிரி வியாபாரங்களுக்கு, அரசாங்கத்திலேருந்து வியாபாரங்களுக்கு G2B, கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், ஓகே, இடைச்சேற்பாட்டு சேவைகள், அதே மாதிரி பணக்கொடுப்பனவு சேவைகள், வங்கி தகவல்கள், ரைட். அதே மாதிரி வியாபாரங்களை பதிவு செய்தல், பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணுற வேலை, அதே மாதிரி வியாபாரங்களும் முதலீடுகளும், அடுத்து வர்த்தக அமைய தகவல்கள், ரைட். இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்திட்டேருந்து வியாபாரங்களுக்கு, பிஸ்னஸுக்கு சரிதானே, ஒரு பிஸ்னஸுக்கு வழங்கப்பட்ட சர்வீசஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி, ஒரு அரசாங்கத்திலேருந்து தொழிலாளர்களுக்கு என்னென்ன இதுகள் வழங்கப்படும், படிவங்கள், வருத்தமானி, சுற்று நிறுவங்கள், கடன் வசதிகள் பற்றிய விவரங்கள். இது வந்து அரச ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, அரசு சார்பற்ற நிறுவனங்களை வேலை செய்த ஊழியர்களுக்கும் தான். ஏன்னா அவங்களுக்குமான சில சுற்று நிறுவனங்கள் இயக்கி சரிதானே. அரசு சார்பற்றவர்களுக்கு அவங்களோட EPF ETF சம்மந்தமானதாக இருக்கலாம். அரச நிறுவனங்களுக்கு அவங்களுக்கு அவங்களோட ஊதியமாக இருக்கலாம். அதே மாதிரி அவங்களோட சம்பள அதிகரிப்பு, அப்படியே நிறைய விஷயங்கள் தொழிலாளர்களுக்கு. அது மட்டுமல்ல, சம்பளம் தொடர்பானது மட்டுமல்ல, இன்னும் நிறைய விடயங்கள் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்தின் தொழிலாளருக்கு வழங்கப்படுற சேவைகள். அதாவது நாங்கள் இப்பொழுது 4 விடயங்கள் பார்த்தோம், பிரயோகங்கள் 2 மாதிரி. ஃபஸ்ட் வந்து G2C, கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ். அடுத்து வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் என்றக்கூடிய G2G. 3ஆவது விஷயம் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், G2B. அடுத்து வந்து G2E, கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி. அதாவது நாங்கள் பார்ப்போம் கல்வித்துறையில், அதாவது கல்வியும் தகவல் தொடர்பால் தொழில்நுட்பவியல், இந்த ICT கல்வித்துறையில் என்னென்ன பயன்பாடுகள், பிரயோகங்கள்ன்றதை பார்ப்போம், ரைட். அந்த காலத்தில் எங்களுக்கு பார்க்கலாம், இந்த இமேஜ் மூலமாக எங்களுக்கு இறங்குது. நிறைய புக்ஸை வச்சுக்கொண்டு தேடி அப்படி கஷ்டப்பட்டு தான் தேடினாங்க சரிதானே, புக்ஸில் தான் தேடி படித்தேன். ஆனால் இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ் பயன்படுத்தி, டிஜிட்டல் டிவைசஸ், ஸ்மார்ட் டிவைசஸ் பயன்படுத்தி இலகுவாக தேட வேண்டிய எல்லாம் சரிதானே, எங்களுக்கு இலகுவாக தேடிக்கொள்ளலும் சரிதானே, எங்களோட வேலைகளை இலகுவாக செஞ்சு கொள்ளலாம், படிக்கிற விஷயங்கள்லாம் மிச்சம் இலகுவாக மாறி சரிதானே. எங்களை நோட்ஸை வாசிச்சுட்டு போம். புத்தகங்கள் ஊடாக வேண்டிய தகவல்களை சேகரித்த காலம் படிப்படியாக எம்மிடமிருந்து அற்றுப்போகின்றது. புத்தகங்கள் மூலம் தேடி படித்த காலம் இப்போ போக போக குறைஞ்சி கொண்டு போகுது. ஒரு வசதியான இடத்திலிருந்து வசதியான விதத்தில் இருந்து கொண்டு முழு உலகையும் பார்ப்பதற்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இப்போது கிடைத்துள்ளது, ரைட். அதை என்ன சொல்ல வாராங்கண்டா,
எங்களுக்கு தேவையான எங்களுக்கு படுத்த வாரோ இருந்த வாரோ எப்படி எங்களுக்கு வசதியான மாதிரி இருந்து கொண்டு முழு உலகத்தில் நடக்கிறத எங்களுக்கு பார்க்கறதுக்கான லக்கு எங்களுக்கு பட்டிக்கும். அதே மாதிரி இதுக்குத்தான் தகவல் தொடர்பால் தொழில்நுட்பவியலின் முன்னேற்றம் காரணமாகும். இதெல்லாத்துக்கும் ஐசிடியோட முன்னேற்றம் தான் காரணமாக ஈக்குதுண்டு செல்ல வராங்க. ரைட். இந்த படம் அதாவது உங்களோட புக்கில் இருக்கிற 1.10 1.10 அதாவது எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கல்வியை பெறுவதற்கான வசதி அப்படின்னு ஒரு ட்ரீ ஒன்றை போட்டு அதில் 5 விஷயங்களை குறிப்பிட்டீங்க. அதாவது ஃபஸ்ட் எங்களை பார்க்கலும் ஒரு கேள்வி உதாரணமாக உங்களுக்கு இப்போ சொல்லிட்டு போகிறேன். எக்ஸாமுக்கு கல்வி துறையில் சரிதானே ஐசிடி என்றா என்ன, அதாவது கல்வியில் ஐசிடி என்றா என்ன, ஆன்லைன் மூலமாக கற்றல் என்றா என்ன, அப்படியான ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னா எந்த ஓர் இடத்திலும் சரிதானே எந்த ஒரு நேரத்திலும் கல்வியை பெறுதல், அதாவது இங்கிற இந்த பி இந்த பாக்ஸில் காட்டப்பட்ட இதுதான் அதாவது பார்க்கலும் இதுதான் உங்களோட ஆன்சராக வரணும். ரைட். நாங்கள் இதை பார்த்துட்டு போவோம். ஃபஸ்ட் கற்றல் முகாமை அதாவது எங்கள்ட படிக்கிற விஷயங்களை ஒரு டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்த ஒரு குரூப் திறந்திக்கலாம். அதில் டீச்சர்ஸ் அசைன்மெண்ட்டை ஷேர் பண்ணுவா, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அதை செய்வாங்க. இதுவும் ஒரு கற்றல் முகாமை தான் சரிதானே. அதே மாதிரி வகுப்பறை எடுத்துக்கொண்டு சொன்னால் சில வகுப்புகளில் டேப்லெட் யூஸ் பண்ணி படிக்கிறாங்க சில ஸ்கூல்ஸ் வழங்கப்பட்டி. அதே மாதிரி ஸ்மார்ட் போர்ட்ஸில் படித்து கொடுக்கறது, ப்ரொஜெக்டர்ஸில் ப்ரெசன்டேஷன் போட்டு படித்து கொடுக்கறது வைக்கலாம். இதெல்லாம் கற்றலில் சரிதானே எந்த இடத்திலும் எந்த நேரம் கல்வியை பெறுவதற்கான வசதி, அதாவது ஒன்றைனூடாக அதாவது ஐசிடியோட ஐசிடியோட பிரயோகமாக எங்களுக்கு கருதியல். அதே மாதிரி நாங்கள் பி பார்த்துட்டோம். எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் கல்வியை பெறுதல், இதுவும் ஐசிடியால் ஒரு விளைவு தானே. எங்களுக்கு ஐசிடி வந்ததால் தானே எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் இருந்து கொண்டு கல்வியை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியுமாக்கி. அதே மாதிரி சி சொல்லுது ஆசிரியருக்கு கற்க உதவுதல், அதாவது ஆசிரியருக்கு கற்க உதவுதல்னு இங்கே போட்டிக்கிறாங்க. அதாவது ஆசிரியருக்கு கற்கவும் உதவியாகி தான். டீச்சர் உண்டு, அவங்களுக்கு தேவையான நோட்ஸ் எடுக்கலாம், அவங்களுக்கு அடுத்த நாளே படித்து கொடுக்குற விஷயங்கள் ரெடி ஆகிக்கணும் வாரத்துக்கு உதவியாகிக்கும். அதே மாதிரி கற்பிக்கவும் அது உதவியாக தானே ஈகி. கம்ப்யூட்டர்ஸில் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை போட்டு காட்டி ப்ராக்டிக்கலாக செய்ய வச்சு இலகுவாக படித்து கொடுக்க முடியுமாகும். அதே மாதிரி எல்லோரும் உயர்கல்வி அடைவதற்கான ஆற்றல். ஒரு காலம் இருந்த கொஞ்சம் பேருக்கு படிக்கிறதுக்கு நோட்ஸ் இல்லை, புக் எடுக்க வசதி இல்லை, அப்படியான காலங்கள் இருந்து. ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்கிற என்று சொல்கிற அளவுக்கு ஏஐயை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கொண்டா ஏஐ போர்ட்ஸ் நாங்கள் ChatGPT அது இதெல்லாம் யூஸ் பண்ணி எங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் சரிதானே. அது எந்தளவு துல்லியமானது என்றது விஷயம் அல்ல. நான் என்ன சொல்ல வரேன் என்னென்னா எங்களுக்கு எதையும் ChatGPT மட்டுமல்ல கூகுளில் சர்ச் பண்ணி வைக்கலாம், விக்கிபீடியா யூஸ் பண்ணி வைக்கலாம், எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியுமாய்க்கும். ஸோ இதால் நிறைய பேர் அவங்களோட உயர்கல்வியை அடைவதற்கான ஆற்றலை பெற்றிருக்கிறாங்க. இது ஐசிடி வந்ததால் கல்வித்துறையில் ஏற்பட்ட ஒரு முன்னேற்றமாக எங்களுக்கு பார்க்கலாம். அடுத்த வகுப்பறையில் எப்படின்னு சொன்னால் நம்மளோட புக்கில் தந்திக்கிறாங்க. ரைட். ப்ரெசன்டேஷன்ஸ் தயாரிக்கிறதுக்கு, அதே மாதிரி பரிசோதனைகளுக்கு ஒளியுறு காட்சிகள், சயின்ஸ் லேபில் சில பரிசோதனைகள் செய்யலாத இருக்கும், அதாவது ஆபத்து கூடினதாக இருக்கிறதால செய்யாமல் அது கூடிய ரிஸ்க் அதால் செய்யாமிக்கலும். ஆனால் அதுகள் எல்லாம் எங்களுக்கு வீடியோஸ் மூலமாக உண்மையிலே ரியல் டைம் நாங்கள் செய்கிற மாதிரி பார்க்கக்கூடியதாகும். அதே மாதிரி படங்களையும் மொழியுருக்களையும் தயாரிப்பதற்கு ரைட் இமேஜ் அது இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி சஞ்சிகைகள், கட்டுரைகள், ஆவணங்கள் ஆகியவற்றை தயாரித்தலும் அச்சிடுதலும், மேகசின்ஸ், அதே மாதிரி ஆர்டிகல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் ஆகிய அப்படியான விஷயங்கள். வகுப்பில் இப்போ ஒரு பெட்ச் இருந்து ஒரு மேகசின் செய்கிறதாகிக்கலாம், அவனை மேகசினை டைப் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிற
அப்படியான செயற்பாடெல்லாம் என்ன ஐசிடியோட தொடர்பான விடயங்கள், சரிதானே. அதே மாதிரி சிடிரோம் ஊடகத்தில் தகவல் கற்கை கல்விசார் விளையாட்டுக்கள். ரைட். இப்போ சிடிரோம் யூஸ் பண்ணுறது இல்லை, மிச்சமே அருகிட்டது, குறைவாகிட்ட. நாங்கள் பென்ட்ரைவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரைட். பென்ட்ரைவ்ஸில் நாங்கள் அந்த படிக்கிறது தேன வீடியோஸை போட்டு பார்க்குறது ஆகிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஊடகத்தை பயன்படுத்தி தகவல் கற்கை கல்விசார் விளையாட்டுக்கள், அதாவது விளையாட்டுக்கள், கேம்ஸ், பசில்ஸ் சால்வ் பண்ணுறது ஆகிக்கலும், அப்படியான நிறைய விஷயங்கள் கல்வியோட சம்மந்தப்பட்டு செய்கிறது. அதே மாதிரி இணையத்தினூடாக கல்வி தகவல்களை சேகரித்தல், இன்டர்நெட் ஊடாக. நான் ஆல்ரெடி சொன்னேன், இன்டர்நெட் ஊடாக கல்விக்கு தேவையான, எங்களுக்கு படிக்க தேவையான புக்ஸ் டவுன்லோட் பண்ணுவதாக ஈக்கலாம், சரிதானே. குறிப்பாக நாங்கள் இந்த பிடிஎஃப் புக்கை டவுன்லோட் பண்ணுறது, இதெல்லாம் கல்வி தகவல்களை சேகரிக்கிறதுக்குள்ளே வரும். அதே மாதிரி ரைட், நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது அந்த ட்ரீ சார்ட்டில், அதில் டீட்டெயில்டாக போட்டிக்கிறாங்க. எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் கல்வியை பெறுதல். ரைட். எங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான டைமில் எங்களுக்கு படிச்சுக்கொள்ள இயல்மாயிக்கும். அதுக்கு சில இணையதளங்கள், உதாரணமாக ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம், அது கரெக்டாக என்னென்ன வச்சுக்கோங்க. நெனசல.lk, அதே மாதிரி தக்ஷலாவ MOE.gov.lk, அதே மாதிரி www.edulanka.lk, அதே மாதிரி விதுமங் பெத்த. இப்படியான 4 உதாரணமாக 4 வெப்சைட்ஸ் அவங்க தந்திக்கிறாங்க. இப்படியான வெப்சைட்ஸை பயன்படுத்தி வெப் பேஸ்ட் லேர்னிங், சரிதானே, இணையம் சார் கல்வி உங்களுக்கு பெற்றுக்கொள்ளும். இதால் உங்களோட போக்குவரத்து, கரைச்சல், அதாவது இடர்கள், போகிற வார இதாகிக்கலாம், இடர்பாடுகள், செலவுகள் போன்ற விஷயங்களில் இழிவாகும், குறையும். அதே மாதிரி டைம் மீதப்படும். உங்களோட களைப்பு, போகிற வாரதாய்க்கலாம், அப்படியான களைப்பெல்லாம் குறைஞ்சிடும். அதே மாதிரி ஆசிரியருக்கு கற்பிக்க உதவுதல். ரைட்டிங்கை போட்டிக்கிட்டு சரியா. ஆசிரியருக்கு கற்பிக்க உதவுதல், ஆசிரியர் ஒன்றுக்கு இலகுவாக ப்ரொஜெக்டரில் போட்டு, போர்ட்ஸில் போட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டி, இல்லை ஒரு பரிசோதனை செய்ய இப்போமே சயின்ஸ் லேபில் ஒரு பரிசோதனை செய்யுது, அதை இலகுவாக அவங்களுக்கு ரிஸ்க்கான பரிசோதனை ஆகிக்கும், ஸோ செய்யலாமிக்கும். அதை அவங்களுக்கு ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு என்ன செய்கிற மாதிரியே, ரியல் டைம் செய்கிற மாதிரியே காட்ட இலகுவாக இருக்கும். அதே மாதிரி LMS, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கற்றல் முகாமைன்னு சொல்கிறேன். எங்களுக்கு ஒருவேளை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒரு சைட் சீக்கும், அவங்களோட பேஜ் சீக்கும், அதில் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தரப்படும். அங்கே நீங்கள் அதனூடாக அணுகி, சரிதானே, அவங்க தர அசைன்மெண்ட்ஸ், அவங்களோட கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இலகுவாக பெற்றுக்கொண்டு இணைந்து படிக்கிறதுக்கு இலகுவாக ஈக்கும். இது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்கிறேன். ரைட். அடுத்தது மாணவனுக்கும் முகாமைத்துறை, ஐசிடியோட பயன்பாடு, சரிதானே. இதை நீங்கள் டீட்டெயில்டாக வாசிச்சுக்கோங்க. நான் பெரும்பாலான பகுதிகளை கவர் பண்ணிட்டேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதுகளை மேலால் வாசிக்கணும். உங்களுக்கு அப்படி எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணலும் ஆகிக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லிட்டேன். ஸோ அதுக்காக ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஈக்கிற விஷயங்கள் தானே, உங்களுக்கு அதை வச்சு ஆன்சரை எடுக்கக்கூடியதாக ஈக்கும். சும்மா பார்ப்போமே, பாடசாலை ஒப்படைகளை வீட்டில் செய்து முடித்து பதிவேற்றம் செய்வதற்கான அப்லோட் செய்கிறேன். அது நான் ஏற்கனவே சொன்னது தானே. வாட்ஸ்அப் குரூப் ஒன்று எடுத்துக்கலாம், உதாரணமாக சிஸ்டம் உண்டு. ஆசிரியர் எங்களுக்கு அசைன்மெண்ட்டை போடுறாங்க, எங்களுக்கு அந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி விடலாம் அதே குரூப்பில். அதே மாதிரி கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணலாம். இப்படி உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வரும். நான் சொன்ன அந்த பின்னணியை வச்சு அதை வச்சவங்களுக்கு எக்ஸாமில் இலகுவாக ஆன்சர் பண்ணலும். யாரும் ஃபோன் யூஸ் பண்ணாமையோ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாமையோ இங்கே இல்லை தானே. ரைட். அதே மாதிரி எல்லோரும் உயர்கல்வியை அடைவதற்கான ஆற்றல். இதே நாங்கள் அந்த மரத்தில் ட்ரீயில் பார்த்தோம். அது நாங்கள் சுகாதாரத்துறையில் ஐசிடி பிரயோகங்கள் பார்க்கலாம். ரைட். எமது சுகாதாரத்தை பேணுவதில் தகவல் தொடர்பால் தொழில்நுட்பவியல் எமக்கு பல சந்தர்ப்பங்கள் உதவி செய்கிறது. அதே மாதிரி எங்களோட சுகாதாரத்தை எங்களை பேணிக்கொள்கிறதுல ஐசிடி எங்களுக்கு உதவி செய்கிறோம். அவற்றுக்கு சில சந்தர்ப்பங்கள். ரைட். அறுவை சிகிச்சை நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு டெலிமெடிசின் சென்று
அதில் யூஸ் பண்ண அந்த கேமராவை வைக்கலாம், கம்ப்யூட்டரை வைக்கலாம். இது வந்து எங்கள்கிட்ட சுகாதாரத்தில் பேணுகத்தில் ஐசிடி பயன்படுற ஒரு சந்தர்ப்பம் தானே. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்து மருத்துவர்களுக்கும் தாதிமார்களுக்கும் பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்படும் நவீன உபகரணங்கள். ரைட். இப்போ இந்த காலங்களை பார்க்கலும் வீடியோஸில் நாங்கள் பார்த்திக்கிறோம், டம்மி பொம்மைகளை வச்சு அதாவது இந்த ஆப்ரேஷன் ப்ராக்டிஸ் ஆகிக்கலாம். அப்படி நிறைய வேலைகளுக்கு அதை அதாவது ஒரு இலத்திரனியில் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஹார்ட் எந்துக்காங்களோ உண்மையிலே அது அப்படி வேலை செய்யாது, அதை வேலை செய்கிற மாதிரி காட்டி அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கு. சரிதானே? அதை கம்ப்யூட்டர்ஸில் வந்து வீடியோஸ் மூலமாக நர்சஸை அது மாதிரி டாக்டர்ஸ் மாதிரி வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தகவல்களையும் மருத்துவ அறிக்கைகளையும் பாதுகாப்பதற்கும் அவற்றை அச்சிடுவதற்கும் எங்களோட இசிஜி ரிப்போர்ட் ஆகிக்கலாம், பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் ஆகிக்கலாம். ரைட். அப்படியான அந்த ரிப்போர்ட்ஸ் சரிதானே அறிக்கைகளை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு, பிரிண்டர் என்ன ஒரு ஐசிடி டிவைஸ், அப்படி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஆகிக்கலாம், இல்லை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக ஆகிக்கலாம். இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஒரு சுகாதாரத்துறை எங்களோட சுகாதாரத்தை பேணிக்கொள்கிற சம்மந்தமான விஷயத்தில் ஐசிடி பயன்படுத்தப்பட்டு கொண்டு ஐசிடி டிவைசஸ் பயன்படுத்தப்பட்டு கொண்டு அதாவது ஐசிடியோட பிரயோகங்கள் இப்படி காணப்படுது. ரைட். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம் மருத்துவ பரிசோதனைக்கு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல். ரைட். என்னண்டா எங்கள் நோய்களை இனங்காணுறதுக்கு சரிதானே இலகுவாக மிச்சம் கஷ்டமின்றி அந்த நோயை இலகுவாக இல்லை நோயை கூட்டாமல் அந்த நோயினா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்கணும். ஸோ அந்த நோய் இனம் காணணும் தானே, அந்த நோய் இனம் காணுறதுக்கு இலகுவாக்க சில டிவைசஸ் பயன்படுக ஐசிடியோட முன்னேற்றத்தால் உருவான டிவைசஸாக இவை கொள்ளப்படுக. அதாவது ஃபஸ்ட் உதாரணம் பார்க்கறவங்களுக்கு கெட் அதாவது CAT கண்ணிப்படுத்திய உடலின் அச்சுப்படை X1 கதிர்பொறி பொறி X1 இல்லாட்டி கெட் பொறி எண்ணங்களுக்கு செல்லலாம். இதோட வேலை என்னாண்டா உடலை வந்து 3Dயில் ஃபோட்டோ எடுக்கிறது. ரைட். இப்பொறி மூலம் உடலின் உட்பகுதிகளை வேறு வேறாக முப்பரிமாண முறைப்படி படம் எடுக்கலாம். ரைட். இது ஸ்பெஷல் என்னாண்டா இதை 3Dயில் எங்களோட உடல் பகுதிகளை வந்து நிழற்படம் எடுக்கக்கூடியதாக இது வந்து கெட் அதாவது X1 பொறி மூலம். ரைட். ரெண்டாவது பார்க்கலாம் எங்களுக்கு MRI என்ன சொல்கிறோம், காந்த பரிவு பிம்பமாக்கற் பொறி. இதில் என்ன பயன்படுத்தப்படுகின்றா வானொலி அலை ரேடியோ வேவ்ஸை பயன்படுத்தி உடலின் உட்பகுதிகளை விவரமான ஒளிப்படங்களை பெறுவதற்கு ரேடியோ வேவ்ஸை பயன்படுத்தி இன்னும் டீட்டெயில்டாக உள்ளுக்கு அதாவது பாடி பார்ட்ஸில் உள்பகுதிகளையும் நல்ல டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு டாக்டர்ஸ்மாருக்கு பார்க்குறதுக்கு இலகுவாக இருக்கும். இது வந்து எம்ஆர்ஐ இயந்திரம், அதாவது மேக்னெட்டிக் ரிசனன்ஸ் இமேஜிங் மெஷின். ஓகே. அதே மாதிரி இசிஜி நாங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போமாக்கும் மின் இதய வரைப்பொறி. இதில் வந்து என்ன செய்கிறேன்டா எங்கள்ட இதய துடிப்பை வந்து அவதானிக்கிற. ரைட். இதய துடிப்பை அவதானிப்பதற்கு இப்படி பயன்படுத்தப்படுகிறது. இதயத்திலிருந்து உடலின் அங்கங்களுக்கு குருதியை வழங்கும் போது இதயத்தில் உண்டாகும் மின் துடிப்புக்கேற்ப உற்பத்தியாகும் அலைகள் வரைவுத்தால் பதிவு செய்யப்படும். ரைட். இதில் வந்து எங்களோட ஹார்ட் பீட்டை வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு தாளில் பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த இசிஜி மெஷின் வேலை. ரைட். அடுத்த விஷயம் வந்து இதய நோய் திரையிடற் பொறி கார்டியக் ஸ்க்ரீனிங் மெஷின். ரைட். இதில் என்ன வேலை செய்கிறேன்டா நான் நினைக்கிறேன் இது இந்த எக்கோன்ற மெஷினோ தெரியா பார்ப்போமே நாங்கள் இப்படியே பாடமாகலாம். இதய நோய் திரையிடற் பொறி. ரைட். இதயத்தின் தொழிற்பாட்டை கண்ணித்திரையில் காட்டல் இதன் மூலம் நடைபெறுகிறது. ரைட். இதயத்திட தொழிற்பாட்டை வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த மெஷினால் செய்கிறேன். நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அந்த காட்டின இதில் பிம்பங்கள் தேவையான படங்கள் எடுத்து அதை பிரிண்ட் அவுட் பண்ணி எங்களுக்கு எடுக்கக்கூடியதாகிக்கும். அதாவது இப்போ எங்களுக்கு இப்படி தானே கேள்வி வரும், இதயத்தின் தொழிற்பாட்டை கண்ணித்திரையில் காட்டுது பயன்படுகிற உபகரணத்திட்ட பேர் என்ன? அப்போ நாங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும், இதய நோய் திரையிடற் பொறி. அதே மாதிரி எங்களோட ஹார்ட் பீட்டை ரைட்
இதே துடிப்பை அவதானிப்பதற்கு பயன்படும் உபகரணம் என்னென்னா இசிஜி. ரைட். அடுத்த விஷயம் பார்க்கும் இஇஜி. இசிஜி வேறு, இஇஜி வேறு. இஇஜிட வேறு என்னென்னா மின் மூளை வரைவியற் பொறி. ரைட். மூளையின் தொழிற்பாட்டை பதிவு செய்வதற்கு இவ்வுபகரணம் பயன்படுத்தப்படுகின்றது. மூளையில் என்னென்ன செயற்பாடு நடக்கு, எப்படி செயற்பாடு நடக்கு என்ற விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த மெஷின் பயன்படுத்தப்படுது. தலையோட்டில் ஒட்டப்பட்ட அளவில் சிறிய உலோகத்தட்டுகள் மின் முடிவிடங்கள் மூலம் மூளையிலிருந்து விடுவிக்கப்படும் மின் துடிப்புகள் பெறப்பட்டு மூளையின் தொழிற்பாடு தொலைக்காட்சி திரையில் பதிவு செய்யப்படும். அதாவது சின்னளவு உலோகத்தகடு, அதாவது மின் முடிவிடங்களில் வந்து எங்களோட மூளையிட மண்டையோட்டில் ஒட்டி மூளையிலிருந்து வார மின் துடிப்புகள். ரைட். அதுகளை வந்து கொண்டு தான் அதை நாளைக்கிய அதை வந்து கண்ணி தரவுகளாக மாற்றி கணனியில் டாக்டர்ஸ் மாதிரி ரீட் பண்ண வேண்டிய மாதிரி அவங்களோட மூளையோட செயற்பாட்டை தொழிற்பாட்டை வந்து பதிவு செய்யறதுக்கு வேண்டிய மாதிரி மாற்றி கொடுக்குற வேலை தான் இந்த இஇஜி செய்கிற. ரைட். இஇஜி வேறு, இசிஜி வேறு, கட்டாயம் நினைவு வச்சுக்குவோம். அடுத்த விஷயம் வந்து குருதி சீனியை பரிசோதிக்கும் பொறி. ரைட். பிளட் சுகர் டெஸ்டிங் மெஷின் பொதுவாக இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்லையும் இது இருக்கிறாய்க்கும். ரைட். நாங்கள் ஒரு கார்டு மாதிரி ஒன்றை மாற்றி போட்டு ஒரு டெக் பண்ணி, அதாவது எங்களோட கையில் சின்ன ஒரு துளை இட்டு அதில் வர பிளட்டை வந்து இந்த மெஷினில் வச்சு அதன் மூலமாக எங்களோட பிளட் சுகரோட அளவை டெஸ்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஈக்கல்ல ஐசிடியோட முன்னேற்றத்தால் வந்த ஒரு உபகரணம் தான். ரைட். அடுத்து வந்து பிளட் ப்ரெஷர் டெஸ்டிங் மெஷின். இதுவும் இப்போ பொதுவாக வீட்டுகளில் ஈக்கு 2 செல்லும் ஒவ்வொரு வகையிலேயே. இது ஒரு வாட்ச் மாதிரி எங்களுக்கு பார்க்கலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது இவ்வுபகரணத்தை பயன்படுத்தி ஒருவர் ஓய்விலோ அல்லது ஏதேனும் வேலை செய்யும் போதோ கையில் மணிக்கட்டில் அணிவதால் அவரது குளிர் அழுத்தத்தை அளவிட முடியும். இது ஒரு வாட்ச் மாதிரி தான். அதாவது எங்களுக்கு வேலை செய்கிற டைமுகளுக்கெல்லாம் பார்த்துக்கொள்ள முடியுமாயிருக்கும். அதெல்லாமல் வேறு மாதிரி மிக அந்த டாக்டர்ஸ் டீக்கு தானே. இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் வந்து பொதுவாக டிஜிட்டலால், அதாவது எலக்ட்ரானிக் பிளட் ப்ரெஷர் டெஸ்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த வேறு மாதிரி அது ஒரு மெனு, அது கையால் அவங்க ப்ரெஸ் பண்ணி அப்படியான ஒரு சிஸ்டம் தானே அவங்க யூஸ் பண்ணுறது. மற்றபடி எலக்ட்ரானிக், அதாவது டிஜிட்டல் மூலமாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பிளட் ப்ரெஷர் மெஷின் டெஸ்டிங் மெஷின்ஸ் இப்போ உலகத்தில் இது கொண்டு. அதே மாதிரி தொலை மருத்துவம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தொலை மருத்துவம் எங்களுக்கு பார்க்கலும். ரைட். தீவிர கவன அழகு ஐசியூன்னு சொல்கிற ஐசியூலிக்க பேஷண்ட்டை வந்தும் இலகுவாக வைத்தியருக்கு வந்து தூரத்துலேருந்து பார்த்து கொள்ளக்கூடியதாகும். இது டெலிமெடிசினில் ஒரு இது. ரெண்டாவது விஷயம் வந்து தொலைப்பயிற்சி. ஒரு சீனியர் டாக்டர் ஜூனியர்ஸ்மாருக்கு அவங்களோட ட்ரைனிங்கை கொடுக்குறதாய்க்கலும். மருத்துவ தகவல் வலையமைப்பு தலைமையகம். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்து அதோட தொடர்பாகிற சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்களோட ரெக்கார்ட்ஸை அவங்களோட செயற்பாடுகளை வந்து இலகுவாக உடனுக்குடனே பெற்றுக்கொள்ளக்கூடியதாகும். அதே மாதிரி தொலை அறுவை சிகிச்சை, இந்த விஷயத்தை நான் ஆல்ரெடி சொன்னேன். அதே மாதிரி தொலை கிளினிக். ரைட். ஆம்புலன்ஸ். ரைட். ஆம்புலன்ஸ் லீக்கிய தர எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை ஆம்புலன்ஸில் வரங்காட்டிலும் சரி அவங்களுக்கு, அதாவது ஹாஸ்பிட்டல் லீக்கி டாக்டர்ஸ்மாருக்கு கைட் பண்ணி கொண்டு கேளும். அதே மாதிரி கஷ்டமான மாகாண மருத்துவமனை. ரைட். துஷ்கர ஏரியான்னு சொல்கிறேன், கஷ்டமான ஏரியாக்களில் ஈகிற ஆக்களுக்கு மருத்துவம் செய்கிறது. அதே மாதிரி ஆகாய விமானம், பயணிகள் கப்பல். ரைட். கப்பல் விமானம் எமர்ஜென்சி டைமில் ஒருத்தருக்கு எமர்ஜென்சி என்றால் கிட்ட ஒரே அடி கதை எங்களுக்கு நிறுத்தி கீழே இறக்கலும் கடலை கரைக்கு கொண்டு வரும் அப்படியான சான்சஸ் மிச்சம் குறைவு. ஸோ ஒரு டாக்டர் வந்து இன்டர்நெட் ஊடாக இணைஞ்சி அங்கீகிறவங்களுக்கு அங்கே அது பொறுப்பான ஆக்களை ஈப்பாங்களாய்க்கும் அவங்களூடாக வந்து அவங்கள கைட் பண்ணி இந்த நோயாளியை சுகப்படுத்துறதுக்கான வேலைகளை இலகுவாக எங்களுக்கு செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஐசிடியால் எங்களை சுகாதாரத்துறையில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள். நாங்கள் இந்த விஷயங்களை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்.
உங்களோட புக்கில் இதெல்லாம் டீட்டெயிலாக இன்னும் தரப்பட்டிருக்கு, உங்களுக்கு வாசித்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்ன அறிவை பெற்று உங்களுக்கு பெரும்பாலும் எக்ஸாம்ஸுக்கு எழுதியல்மா ஈக்கும் என்றாலும் நீங்கள் இந்த புக் இருக்கிறத லைட்டாக வாசிக்கோங்க. ஓகே, அடுத்ததுக்கு விவசாய தொழில் நான் ஏற்கனவே பார்த்துட்டோம். ரைட்.